மாடரேட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸி சொல்ல முடியாது. மாடரேட்டாக இருந்தது. வெரி ஈஸி. பரவாயில்ல. நல்லா தான் பண்ணியிருக்கேன். படித்தவங்க வந்து நல்லா மார்க் எடுக்கலாம், படிக்காதவங்க நல்லா பண்ணியிருக்கோம். நல்லா பண்ணியிருக்கோம். கொஞ்சம் 1 மார்க் மட்டும் படிச்சிருந்தா எழுதுகிற மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாம் எழுதிடலாம், ஈஸியாக தான். நல்லா தான் இருந்துச்சு, டஃப்பெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு ஓகே தான். ஈஸியாக தான் போச்சு. ஈஸி தான். டுடே ஜஸ்ட் நோ ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் எக்ஸாம் ஓவர் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி சென்டர்லேருந்து வெளியே வராங்க. ஓவராலாக எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ரியல் ரியாக்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க போகலாம். மாடரேட்டாக இருந்தது. 1 மார்க் 2 மார்க் இல்லைனா 5 மார்க் வந்து 1 மார்க் கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் போயம் அப்ரிசியேஷன் கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மித்தது எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் போயம் அப்ரிசியேஷன் கொண்டு ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிட்டான். டைமுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்களா? நான் 5 மினிட்ஸ் முன்னாடி முடித்தேன் கரெக்டாக. 1 ஹவருக்கு முன்னாடி முடிச்சிட்டேன். 30 மினிட்ஸ் பிஃபோர். உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் தேங்க்யூ சொல்ல, அவனால தான் இவ்வளோ எழுத முடிஞ்சிச்சு, இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ கூட முடிஞ்சிருக்காது. அவங்க இத்தனை நாளாக கொடுத்த ரிவிஷனால தான் கடைசியில் வந்து இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. அதனால தேங்க்யூ. நேற்று வரைக்கும் கோச்சிங் நடந்தது, அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியா? நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கேன். சொல்லுறியா? எந்த பாட்டு ஈஸியாக இருந்தது, எந்த பாட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது? 1 மார்க் தான், அது ஏதோ ஒரே ஒரு கொஸ்டின், அது இது பண்ணிட்டானுங்க. சிக்கில 1 மட்டும். ஓகே. பேராகிராஃப் ஏதோ லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்கில் இருந்து தான் இருந்ததா? புக்கில் இருந்துச்சு. புக்கு தான் மோஸ்ட்டாக. அவுட் ஆஃப் 100 எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வரும்னா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 85 முடியாது. 90. சொல்றது இவர் சொல்லிட்டாப்ல. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. மாடரேட்டாக தான் இருந்துச்சு. எல்லாமே புக்கில் இருந்து தான் வந்திருந்ததா? இல்லை, கொஞ்சம் இன்சைடும் கேட்டிருந்தாங்க. மாடரேட்டாக இருந்துச்சு. அட்டன் பண்ணலாம். எந்த பாட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, எந்த பாட்டு ஈஸியாக இருந்தது? போயம் அப்ரிசியேஷன் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு. பேராகிராஃப் எல்லாம் ஈஸி தான், அட்டன் பண்ணலாம். கிராமர் எல்லாமே? கிராமர் எல்லாம் படிச்சிருந்தா எழுதலாம். எம்சிக்யூ? ஈஸி தான். ஈஸி தான். அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 90 above. 95 ப்ளஸ். 85%. ஓகே. லாஸ்ட் மினிட் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? கெமிஸ்ட்ரி. ஆல் தி பெஸ்ட். நல்லா தான் பண்ணணும். நீங்கள்? நல்லா தான் பண்ணுவோம். நல்லா பண்ணணும். ஸோ எந்த பாட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, எது கொஞ்சம் டிஃபிகல்ட்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கிராமர். நீ வாடிக்க கிராமர் கிராமர் ஈஸியாக இருந்துச்சுண்ணா. ஈஸியாக இருந்துச்சு. டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்களா? இல்லை, இல்லை. ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி முடிச்சிட்டோம். ஓகே. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுவோம். கொஸ்டின் ஈஸியாக இருந்ததா? எந்த பாட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது? 1 மார்க் தான். 1 மார்க். 20ல் 1 2 இருந்ததா இல்லை எப்படி எல்லாமே? இல்லை, கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருந்தது. 6 வந்து கஷ்டமாக இருந்தது, மற்றெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. உங்கள் 2 பேரில் யார் ஹையர் மார்க் எடுப்பா, அதிகமாக மார்க் எடுப்பா? ஓகே. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நல்லா தான். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கோம். நல்லா பண்ணியிருக்கோம். கொஞ்சம் 1 மார்க் மட்டும் படிச்சிருந்தா எழுதுகிற மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாம் எழுதிடலாம், ஈஸியாக தான். மார்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அப்படி கொஞ்சம் புக்கில் இருந்து தான் இருந்ததா 20மே? இல்லை ஒரு சிலது தான் ஓனா, பட் மோஸ்ட்லி புக்கில் இருந்தது தான். அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்லாம் எழுதிடலாமா? ஷார்ட் ஆன்சர்லாம் அதெல்லாம் புக்கு உள்ளேருந்து தான் வந்தது. 1 மார்க் மட்டும் கொஞ்சம், மிச்சப்படி ஈஸி தான். சூஸ் வச்சிங்கன்னா எழுதலாம். சூஸ் இல்லைன்னா அவ்வளோதான். இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம் வெரி ஈஸி. ஈஸியாக இருந்தது. எந்த பாட்டு கொஞ்சம் 10ல் 99% எடுத்தான் இவன். இவன் இன்னும் 99% தானே எடுத்தான். 1 மார்க் ஈஸியாக தான் இருந்துச்சு. ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. புக்கில் இருந்தா இருந்ததா எல்லாமே? எல்லாம் புக்கில் இருந்தேன். ஓகே. உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? லக்ஷ்மி மிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஓகே. ஓகே. எனக்கு லக்ஷ்மி மிஸ் தான். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே. டுடே இங்கிலீஷ் பேப்பர் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா தான் பண்ணியிருக்கேன். படித்தவங்க வந்து நல்லா மார்க் எடுக்கலாம், படிக்காதவங்களுக்கு வந்து ஊற்றிக்கிச்சு. அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வந்து. நல்லா தான் பண்ணியிருக்கேன். டைமுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்களா பேப்பரை? முடிச்சிட்டோம். எப்பயும் முடிச்சிட்டேன். ஓகே. லாஸ்ட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா? லாஸ்ட் மினிட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணோம் நாங்கள். அதே தான். இருந்து எது வந்திருந்ததா? எம்சிக்யூ அப்படி வரல. புக்கை ஃபுல்லாக தரவு பண்ணால் எல்லாம் எழுதிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி 3 days இருக்கா இன்னும் கேப்? 9th தானே? போதுமா 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? போதாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் பார்க்கணும்ல? ஆமாம், எல்லாமே ஃபுல்லாக தரவு பண்ணனா ஃபுல்லாக கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த 3 நாளே ஒன்றும் அவ்வளோ முடிக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து படித்தாதான், இல்லைனா எல்லாமே மறந்து போயிடும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் மறந்து போயிடும். அதுதான் முன்னாடியே படித்து வச்சுருக்கேன். ஸோ கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.
இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, நல்லா ஈஸியாக இருந்துச்சு. சேம் ஈஸியாக தான் இருந்துச்சு, அவ்வளோ டஃப்பாலாம் இல்லை. 1 மார்க்கும் ஈஸியாக தான் இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ண இருக்கிறோம். புக்கை தவிர்த்து வேறு எதுவும் வந்துருந்தா வெளியிருந்து? கிராமர்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது, மற்றபடி எல்லாம் முக்கியம் தான். மோஸ்ட்டாக புக் பேக்கில் எதுவும் கேட்கல. டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்களா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் எழுதினா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே தான், டைம் கரெக்டாக இருந்தது. உங்கள் இங்கிலீஷ் டீச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு? ரொம்ப தேங்க்ஸ், அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக இதாக இருந்ததா? புக்கில் இருந்தா இருந்ததா? புக்கில் இருந்தா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்னு பிளான், ஐடியா? நெக்ஸ்ட்டு ஏஐ தான். ஓ இன்ஜினியரிங். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கூடாது, ஏன்டா பயப்படுற? பேசு, எப்படி எழுதியிருக்க கேட்குறாங்க, அவ்வளோ. ஈஸி பேப்பர் தான். ஈஸி தான். எந்த பார்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தது, எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது? சம்மரி ஈஸியாக இருந்தது, 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்தது. 1 மார்க் ஒரு சிலது மட்டும் ட்விஸ்ட் வச்ச மாதிரி இருந்தது, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஈஸியாக தான் இருந்தது. புக்கில் இருந்தா இருந்ததா கொஸ்டின் எல்லாமே? எல்லாமே புக் பேக் தான். இந்த வாட்டி ரொம்ப லக்கியாக 2025 விட 2026 எல்லாம் பின்னாடி இருந்தே கேட்டாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணீங்க? இல்லை முன்னாடியே பண்ணது வச்சு தான் எழுதணும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் இங்கிலீஷ் டீச்சருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அந்த ஆக்சுவலி அந்த சார் ரொம்ப நல்ல சார். அவர் சொல்லி தந்ததால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம். ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் அவரை. நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் உங்களுக்கு? கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, மற்றபடி அவ்வளோ. எந்த பார்ட் ட்ரிக்கியாக இருந்தது? போயம் அப்போசிஷன் ட்ரிக்கியாக இருந்துச்சு. போயம் அப்போ எம்சிக்யூலாம் ஓகே தானா? எம்சிக்யூஸ்லாம் எல்லாமே ஈஸி தான். கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் புக்கில் இருந்ததா? மோஸ்ட்லி எல்லாமே புக்கு. என்ன மார்க் எதிர்பார்க்கலாம் அவுட் ஆஃப்? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ரோ நான். எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணேன் ப்ரோ, ஈஸியாக தான் இருந்துச்சு. கிராமர் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. கிராமர் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எம்சிக்யூலாம் ஓகேவா இருந்ததா? ஓகேவா தான் ப்ரோ. புக்கில் இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தால் புக்கில் தான் வந்துச்சு. லெட்ரு தான் ஏதோ இன்சைட் வரும்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் அதுவும் புக்கில் இருந்து தான் வந்துச்சு. அவுட் ஆஃப் 100 என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 80 85+. நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சூஸ் தான் யாரும் சொல்லலை. எக்ஸாம் டுடே எக்ஸாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சொல்லுவாங்க சென்டம். கொஸ்டின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சொல்ல மாட்டீங்க. எப்படி ப்ரோ இருந்தது? 1 வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ஆனால் 20ல் எதெல்லாம் கஷ்டமாக இருந்தது? எவ்வளோ கொஸ்டின் கிடைச்சி? 20ல் ஒரு 5 கிட்ட கஷ்டமாக இருந்தது. ஈஸியாக, ஆனால் 15 1 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம், 5 மட்டும் கஷ்டம். ஸோ 20மே புக்கில் இருந்தா வெளியே இருந்ததா? எல்லாமே புக்கில் இருந்து தான், பட் அந்த 5 மட்டும் வேறு ஒரு இடத்துல கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. வேறு ஷார்ட் ஆன்சர் 5 மார்க்கு 4 மார்க்லாம்? மற்றபடி கிராமர்லாம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ஈஸியாக கேட்டிருந்தாங்க ப்ரோ. மற்றபடி பேரெல்லாம் ரொம்பவே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஈஸியாக 5 மார்க் 6 மார்க் எல்லாத்துலேயுமே எடுத்துலாம். டஃப்னா இப்போதைக்கு இது மட்டும்தான், 1 மார்க் எம்சிக்யூ மட்டும்தான். ஸோ நல்ல மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அவுட் ஆஃப் 100 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் கிராமர் வந்து சில மிஸ்டேக்ஸ் வர தான் செய்யும், அது மட்டும் போகும். எல்லோரும் அப்படி தான், ஏன்னா ஒருத்தர் ஒரு ஆன்சர் சொல்கிறான், வீட்டுக்கு போய் செக் பண்ணால் தான் தெரியும். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி. 3 days இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. போதுமா? கஷ்டம் தான், ஆர்கானிக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே ப்ரோ, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஹாய் ப்ரோ. டுடே இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ப்ரோ அது எப்படி சொல்கிறது, இவங்ககிட்ட கேளுங்க. ப்ரோ இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருந்துச்சு ப்ரோ. பேப்பர் எப்படி நான் சொல்கிறது, 1 வேர்டு மட்டும் தான் ப்ரோ லைட்டாக இதுவாகிடுச்சு, மிச்சம் படி ஈஸியாக தான் ப்ரோ. எனக்கு வந்து என்னென்னா 1 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு வரும், ஆனால் அது மீதி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ அப்போ எம்சிக்யூ ஷார்ட் ஆன்சர் ஓகே தானா? ஷார்ட் ஆன்சர் வந்து 1 அட்டன் பண்ண முடிஞ்சு, இன்னொன்று வந்து கதமாக தான் எழுதினேன். அது எனக்கு தெரிஞ்சதுனால நான் எழுதிட்டேன். எல்லாம் புக்கில் இருந்ததுனா கொஸ்டின்ஸ் இருந்தது? புக்கில் இருந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு. லெட்டர் எல்லாமே புக் பேக் தான், எல்லாமே புக் பேக் தான் இருந்துச்சு. பேராகிராஃப் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. டைமுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்களா? ஒரு 10 minutes இருந்துச்சு, அதில் சூஸ் மட்டும் விட்டு வச்சுருந்தேன், அது மட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக கிளாஸ் 12th இங்கிலீஷ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ரியல் ரியாக்ஷன் இது தான். இங்கிலீஷ் எக்ஸாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன், ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சில 1 மார்க் எம்சிக்கு கொஞ்சம் டிஃபிகலாக இருந்தது, கிராமரில் கொஞ்சம் டிஃபிகலாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஓவராலாக எக்ஸாம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வர எக்ஸாம் எபிசோட் ரிவ்யூஸை பார்க்கறதுக்கு யூ கேன் சப்ஸ்கிரைப் கரியர் வித் சுமன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.